அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எதிர்கொள்ளும் விதமாக நாளைய சரித்திரம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேஜை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 44 தேர்வுகள் இருக்கும். அதில் தமிழ் டெஸ்ட் மட்டும் 22 இருக்கும். மொத்த காலம் 6 மாதம் வரைக்கும் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு 6 இருக்கும். ஃபுல் டெஸ்ட் 5 இருக்குது. யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 22+ இருக்கும். சரியா? அப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நடக்கும். மற்ற எல்லா தேர்வுகளுமே வீக்லி 2 டைம்ஸ் டெஸ்ட் நடக்கும். ரைட்டா? அப்போ 44 தேர்வுகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக நடக்கும்போது வாரத்துக்கு 2 தேர்வுகள் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் வாரத்துக்கு ஒரு தேர்வு இருக்கும். ஃபுல் டெஸ்ட் வாரத்துக்கு ஒரு தேர்வு இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனில் பார்க்கும்போது நீங்கள் புக்கோட சேர்ந்து வாங்கணும் அப்படின்னா 3999. இது நீங்கள் புக் இல்லாமல் வாங்கணும்னா 1999 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புக் இல்லாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 1399 புக்கு இல்லாமல் வித் புக்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3399. அந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 புத்தகம் உங்களுக்கு வந்துடும். சரியா? மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு புத்தகம் கொடுத்துருவோம். 12 புத்தகம் வந்துடும். அதில் நிறைய புக் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் தருவோம். சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுக்குமே ஒவ்வொரு மாதம் நடக்கணும் நாங்கள் சொல்லிடுவோம். அது எந்த மாதம் படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுவிடுவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை படிச்சு அந்த தேர்வோடு சேர்ந்து நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருவோம். ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இல்லை அப்படின்னா நம்ம சிற்பி அகாடமி ஆப் இருக்குது. அதில் என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நடக்கும் அப்படின்னா நம்ம சிற்பி அகாடமி ஆப்பில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போடலாம் போட்டுக்கலாம். அந்த ஆப்பில் வந்து கொஸ்டின் அனுப்பிவிட்டுருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அதுலேயும் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்வுக்குரிய மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து அதிகமாக தேவைப்படாது. இல்லை அப்படின்னா நாங்கள் சில மெட்டீரியல்லாம் சில கிடைக்காத மெட்டீரியல்லாம் சில அனுப்பிவிடுவோம். வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் தமிழ் பகுதியிலலாம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வெளியிருந்து நிறைய தகவல் படிக்கிறதுனால நாங்கள் அதுக்கு வெளியுள்ள தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த தகவல் அனுப்பிடுவோம். அதையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் தேர்வுக்குரிய மெட்டீரியல் வந்து வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பப்படும் போட்டிருக்கோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு என்ன பார்த்தீங்க அப்படின்னா முதல் தேர்வு வாரத்துக்கு ரெண்டு தேர்வுகளுக்கு சொல்லியிருப்போம். அதில் முதல் தேர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கணிதம் இருக்குது. ஒரு வாரத்துக்கு 2 தேர்வுல ஒரு தேர்வு வந்து தமிழ் கணிதம் இருக்கும். இன்னொரு தேர்வு வந்து ரெண்டுமே ஜிஎஸ்ஆ இருக்கும். அப்போ அந்த முதல் தேர்வுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்ல அளவு 1ல இலக்கணத்துல 2 இருக்கும், எழுத்து சொல் அப்படின்னு 2 இருக்கும். நம்ம வந்து எழுத்தை மட்டும்தான் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கிறோம் முதல் தேர்வுக்கு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஸ்டின் இருக்கும். பிளஸ் ஒரு 25 கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸ் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின் இல்லை. சரியா? அப்ப இந்த பிரித்தெழுதுகள்ல இந்த பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுகள், சந்திப்பிழை, குறிநெல் வேறுபாடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எழுத்துல இருக்கக்கூடிய தலைப்புகள் மட்டும் தான் நம்ம கொடுத்துருவோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா வெளியுள்ள தகவல்கள், பள்ளி புத்தகம் பிளஸ் எக்ஸ்ட்ரா வெளியுள்ள தகவல் எல்லாமே பாத்தீங்கன்னா புத்தகத்துல இருக்குது. அப்ப நம்ம தமிழ் புக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கணிதம் இருக்குது. சரியா? அப்ப கணிதத்துல எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்போம், தமிழ்ல இருந்து எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறது பேக் டு ஸ்டடி ஒவ்வொரு டெஸ்ட் பேஜில் ஒவ்வொரு அந்த டெஸ்ட் ஷெடியூல்லையும் கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நன்னூல்ல வந்து எழுத்து அதிகாரம் படிக்கிற மாதிரி இருக்கும். மயங்கொலி சொல் அகராதின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தமிழை பிரித்து எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிற்பி தமிழ் புத்தகம் 3ஆம் பதிப்பு, இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ல 3ஆம் பதிப்பு. இது வாங்கி படிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தகவல் இருக்கும். சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வெளியுள்ள தகவல் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்பிடுவோம். அப்புறம் ஸ்கூல் புக்கை படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. எதனால அப்படின்னா நம்ம பள்ளி புத்தக தகவல் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சிற்பி தமிழ் புத்தகத்திலே இடம் பெற்றிருக்கோம். அதனால நம்ம வெளியே நம்ம ஸ்கூல் புக்கை தான் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறலாம் வேண்டாம். நம்ம இருக்கிறத படிச்சுட்டு வெளியுள்ள தகவல் மட்டும் நல்லா படிச்சாலே போதும். நம்ம தமிழ் பகுதியில் அதிகமான மார்க் எடுத்துடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணித பகுதியில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா இந்த வேட்டு ஸ்டூடியில் கொடுத்துருப்போம் பாருங்க, RS அகர்வால். அப்ப இந்த புக்கு உள்ள மேக்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி PYQ பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கணும். அப்புறம் தமிழ்நாடு ஸ்கூல் புக். இதுல 3 வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் கேட்போம். அப்படி ஒவ்வொரு தேர்வுக்குமே மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 கேட்கறதுனால அதில் எந்த லெவல்னாலும் கேட்போம். நாங்கள் வந்து கொஞ்சம் மாடரேட்டு, டிஃபிகல்ட்டு, ஈஸி அந்த மாதிரி கேட்டு வச்சிருப்போம். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து 2வது டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பும் பொருளாதாரம்னு கொடுத்துருக்கோம். அரசியலமைப்பு பொருளாதாரம் இதுல பாத்தீங்கன்னா 2ல 50 கொஸ்டின் கேட்கறோம். சரியா?
அப்போ இந்த அரசியலமைப்பு எங்க படிக்கணும், பொருளாதாரம் எங்க படிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் அதுலயும் வேட் ஸ்டடி கொடுத்துருக்கோம். இந்த அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சிற்பி அரசியலமைப்பு புத்தகத்தை கொடுத்துருக்கோம். டிகிரி ஸ்டாண்டர்ட் புக் தான், 2025 எடிஷன். இதுலயே உங்களுக்கு இந்திய அரசியலமைப்புல வெளியுள்ள தகவல் எல்லாமே நிறைய இருக்கும். லட்சுமிகாந்த் புக்கு, ஒவ்வொரு புக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கு உள்ள தகவல் எல்லாமே நம்ம புத்தகத்துல இருக்கும். சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி புத்தகத்துல எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, அப்புறம் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு புத்தகத்துல நாங்கள் அதில் கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கும் பாத்தீங்கன்னா புத்தகம் இருக்குது. நம்ம சிற்பியோட பொருளாதார புத்தகத்தை வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்கூல் புத்தகத்துல என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்து வச்சிருக்கோம். சரியா? சரி, இப்போ பள்ளி புத்தகத்துல வந்து நம்ம சிற்பி இந்திய பொருளாதார புத்தகம் நான் வச்சிருக்கிறேன், அப்போ பள்ளி புத்தகத்தை படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எதனால அப்படின்னா நாங்கள் எல்லாமே உள்ளவே என்ன பண்ணுவோம் சேர்த்திருப்போம் புத்தகத்துல. அதனால நீங்க பள்ளி புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நம்ம புத்தகத்தை படிச்சாலே போதும். இப்போ நீங்க மெட்டீரியலோட சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க மேக்சிமம் நம்ம புத்தகம் பிளஸ் கொஞ்சம் மட்டும் வெளியே படிச்சா போதும். இல்லை நான் பள்ளி புத்தகம் தான் படிக்கணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இது வெளியே இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கணிதம் வந்துச்சு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல 75, இதுல ஒரு 25. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அளவு ஒண்ணுல இலக்கணம் முதல்ல வந்து எழுத்து பார்த்திருந்தோம். அப்ப இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சொல் மட்டும் ஒரு தேர்வா இருக்கும். இதுல 75 கொஸ்டின் கேட்போம். நம்ம சொல்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளன் பெயர், பெயரச்சமாக அறிதல், அப்புறம் அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்துல அதிகமான தகவல் இப்ப கொடுத்துருக்கோம். சரியா? அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா வேட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். நன்னூல் சொல்லதிகாரம் படிச்சுக்கோங்க. அப்போ அயற்சொல் கையேடுன்னு ஒரு புத்தகம் படிச்சுக்கணும். அப்புறம் நம்ம புத்தகம் படிச்சீங்கன்னா முழு மதிப்பெண் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுல போட்டிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குறிப்பு தேர்வில் தமிழ்ல வந்து 84 கேள்விகள் வந்து நம்ம புத்தகத்திலேருந்து இடம்பெற்றிருக்கு. ஏன்னா நிறைய அப்டேட் பண்ணியிருந்ததுனால 84 கேள்விகள் வந்து அப்படியே வந்துருந்துச்சு. அதனால மேக்ஸிமம் நம்ம புத்தகம் படிச்சாலே போதுமானதா இருக்கும். அப்புறம் கணிதத்துல பாத்தீங்க அப்படின்னா தனியெட்டு கொடுத்துருக்கோம். இது RS அகர்வால் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின், அப்புறம் பள்ளி புத்தகம் கொஸ்டின் மேக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். சரியா? அப்புறம் 4வது டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு பொருளாதாரம் இருக்கும். அப்புறம் 5வது டெஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் கணிதம் இருக்கும். அப்ப அந்த அரசியலமைப்பு பொருளாதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஆரம்பிக்கும். அப்புறம் தமிழக வரலாறும் பண்பாடும் ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொரு தேர்வுகளும் ஆரம்பிக்கும். இப்படி பார்க்கும்போது மொத்தம் அவங்களுக்கு 44 தேர்வுகள் வரும். சரியா? அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் வந்து மேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீசனிங் தலைப்பு நாங்களே கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னென்ன புத்தகம் படிக்கணும் அப்படிங்கறது நாங்களே இதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை மட்டும் பார்த்தாலே போதும். இப்ப பாத்தீங்கன்னா 23வது தேர்வுல நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வந்து இதோட முடியுது, அளவியல் 3Dயோட முடியுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வரும்னா மேக்ஸுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து ரீசனிங் வந்துடும். இந்த ரீசனிங் என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் பாருங்க. சிலாபிசம் கொடுத்துருக்கோம், அடுத்து அனாலஜி கொடுத்துருக்கோம், கிளாசிபிகேஷன், அப்புறம் கோடிங், டிகோடிங், இந்த 4 டாபிக் மட்டும் கொடுத்துருக்கோம். இதுல இருந்து நம்மளுக்கு 25 கொஸ்டின் கேட்போம். தமிழ்ல இருந்து ஒரு 75 கேட்போம். சரியா? அப்ப தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் கணிதம் இல்லைன்னா தமிழ் ரீசனிங் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜிஎஸ் வந்து 2 சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். அப்படி ஒரு 44 தேர்வுகள் இருக்குது. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சில அந்த நம்ம எக்ஸாம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டு தான் இருப்போம். அந்த தேதி வந்து பின்னாடி நாங்கள் என்னென்ன தேர்வு எப்படி நடத்துவோம் அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லிடுவோம். சரியா? இந்த டெஸ்ட் பேஜோட ஷெடியூல் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிடலாம். வேறு எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்ம தீர்த்து வச்சுருவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் தேர்வு வந்து நீங்கள் எங்ககிட்ட தான் பே பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சிப்பி அகாடமி யூஸ் பண்ணி சிப்பி அகாடமி ஆப்லேயே டேரெக்டாக பே பண்ணி நீங்கள் தேர்வு எழுதலாம். அப்புறம் ஆஃப்லைன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் எழுதுறவங்க வந்து ஓஎம்ஆர் சீட் வேணும் அப்படின்னா நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் வீட்டுக்கு. அவங்க அட்ரஸ் மட்டும் அனுப்புனா போதும், கொரியர் பண்ணிடுவோம்.